ஸோ தடையத்தாக்க டிரான்ஸ்ஃபார்ம்டு யூ அ லாட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த அவர் படமும் வணங்கானும் தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த படம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணாயிருக்கு, அடுத்து வரும் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் அஜித் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, மயில் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த படத்தை பற்றின ஏதோ ஒரு விஷயங்களை நீங்கள் அப்பப்போ சும்மா ஃப்ரெண்ட்லியாக கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சார் கூட நான் அப்பப்போ பேசினது வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, மயில் சார் அதை பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி. நம்ம கூட வரோம் அப்படின்றதே அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் த ரிலேஷன்ஷிப் வாஸ். அண்ட் நம்ம ஃபேன்ஸாக இருக்கட்டும், அஜித் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டுத்தையுமே சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ எங்கேயுமே வந்து இது ஏன் இங்கே போட்டி அது மாதிரி நினைக்கவே இல்லை. ஸோ தட்ஸ் ஹவ் த ரிலேஷன்ஷிப் ஆல்சோ வாஸ். ஐ லவ் அஜித் சார், ஐ லவ் மகிழ். ஸோ தே ஆர் ஆல்சோ கம்மிங் அப்படின்னும் போது அது சந்தோஷம் இருந்தது. ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் லிட்டில் டிசப்பாயிண்டட் ஆஸ் த ஃபேன்ஸ். பட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் த குட். ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னும் போது நம்ம எதிர்பார்க்காம சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம வந்து அதை ஏற்று தான் ஆகணும். பட் ஐ ஹோப் த பெஸ்ட் பிகாஸ் ஐ எம் ஷுர் தட் வில் பி அ பெஸ்ட் ஃபிலிம் ஆன் மகிழ் சார்ஸ் கேரியர்.